மீன் குழம்பு இருக்கும்போது பருப்பு எண்ணெய் போட்டு சாப்பிட்றேன். ஏமா பருப்பு நெய்யை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முதல்ல அதை சாப்பிட்டு வரேன், அடுத்தது மீன் குழம்பு ஊற்றிக்க. இந்த பசங்களாம் வந்து சாப்பிடலாம்ல, கூப்பிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் ஆட்டம் போட்டுருக்குதுங்க. ஆமாம், எத்தனை மணி தான் கூப்பிட்றது? கூப்பிட்டு எனக்கே பசி வந்துடுச்சு. ஏக்கா நீ அப்படியே உட்காந்து சாப்பிட்றதானே? சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. எனக்கு இட்லி சாப்பிட்டு வந்து அப்படியே திம்முன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் ஆட்டம், அப்புறம் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. எனக்கு கூட அப்படி தான் இருந்தது. இந்த சாப்பாடு மீன் குழம்புல வாசனை பிடிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன். சரி சாப்பிடு. ராதிகா 2 மீன் வச்சு கொத்த மீன் இருங்க. நீ இலையில மாதிரி எங்கே இடம் இருக்குது, சாப்பிட்டு வச்சுக்க. 2ஆம் சாத்துக்கு மீன் குழம்பு ஊற்றிய மீன்லாம் வச்சுக்க. சிக்கன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, போட்டுக்க. சாப்பாடு 2 வாட்டி 3 வாட்டி போட்டு சாப்பிடு, நல்லா திருப்தியாக சாப்பிடு. சரிங்க. சிக்கன் வர இருக்கா? சிக்கன் குழம்பு வச்சிங்களா? ஆமாம், அதுவும் நாட்டுக்கோழி. உங்கள் அண்ணன் தேடி பிடிச்சி வாங்கி வந்தார். ஏன் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி நிறைய வளர்க்குறீங்களா? அதில் ஒன்று அடிக்க வேண்டியதானே, எதுக்கு தேடி பிடிச்சி வாங்கி வந்தார்? ஏண்டி அதெல்லாம் முட்டையிற கோழி எப்படி பண்ணுறது? அதனால தான் கடையில் போய் வேண்டாங்க. ஆமாம், அதுவும் சரி தான். முட்டையிற கோழியை எப்படி வெட்ட முடியும்? சரி பேசாமல் சாப்பிடு. வறுத்த மீன் நல்லா தான் இருக்குது. இவன் நீ சாப்பிட்றதானே? என்னை பசங்களாம் வரட்டும், நீ பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன். எனக்கு மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது சுற்றி நின்று வேறு பார்த்து நிற்கிங்க. எனக்கு வயிறு வலிக்கும்னு நினைக்கிறேன். வயிறில் ஒன்றும் வலிக்காது, சாப்பிடு. பசிக்குது, நீ சாப்பிட்ற. இல்லை எங்கே உனக்கு வயிறு வலிக்குது? எல்லாருக்கணும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நீங்கள் 3 பேர் தான் பொறுப்பு. அப்படி நான் கண்ணு வச்சிடும் நீ சாப்பிட்றத பார்த்து. அவன் என்னதான் சொல்கிறான் எனக்கு தெரியாதா? ராதிகா யார் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியாதா? சரி சாப்பிடு ராதிகா, நான் போய் ரசம் எடுத்துன்னு வரேன். அப்படியே சிக்கன் குழம்பு இருக்குன்னு சொன்னீங்களா, அதையும் எடுத்துன்னு வாங்க. அதை எடுத்துன்னு வரேன். ஏன்டி இப்படி கூறுக்கட்ட மாதிரி பேசுகிற? கண்ணு பட்டோடும் வயிறு வலிக்கும் அதெல்லாம் ஏன்டி சொல்கிறேன்? அன்னி பாரு மூஞ்சி மாறி போச்சு உங்களுக்கு. நான் உண்மையை தானே சொன்னேன். சாப்பிட்டு போய் மறைச்சி பார்த்துட்டு இருந்தேன், வேற எப்படி இருக்கேன்? ஏன்டி அவங்க எங்கடி மறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க? அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுருந்தாங்க. மீன் குழம்பு ஊற்றிக்கோ, வத்த மீன் வச்சுக்கோனே, அது கேட்டது குத்தவன் பக்கத்தில் வச்சுட்டிங்களா? எனக்கு என்ன தேவை நானே போட்டு சாப்பிட்டுப்பேன். நீ கூட போ, உள்ளே போ. ரொம்ப கொழுப்புடி உனக்கு, கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பு கிடையாது. சரி அப்படியே நீ உட்காந்து இலையை போட்டு சாப்பிடு. இதாக சாப்பிட சாப்பிட்டுட்டு நம்ம அந்த கழனியில் போயிட்டு வாழை தோட்டத்துக்கு போகலாம். வாழைப்பழம் இருந்தால் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இளநீர் இருந்தால் பறிச்சுன்னு வரலாம். இதாக என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் இன்றைக்கே பேக் பண்ணி வச்சாதான் நைட்டுக்கு உங்கள் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன் வந்துட்டாங்க வச்சுக்கேன், நாளைக்கு எங்கேயும் போக விட மாட்டாங்க. இந்த பசங்களை வேறு பம்பு செட்டில் போய் விளையாடணும்னு சொல்லிடுதுங்க. அந்த வயல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே தண்ணியில் விளையாட்டு வரலாம். அங்கேருந்து ஒரு 3 மணிக்கே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். போயிட்டு போது சாயத்துக்குள்ளே வந்துடலாம் வீட்டுக்கு. அம்மாடி பசங்களை கூட்டிட்டு போயிட்டு பம்பு செட்டிலாம் காட்டணும். இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணாம் உங்களுக்கு சாப்பாடு வேணாம்னு ஆட்டம் போட்டு இருந்ததுங்கன்னா 3 மணிக்கே சாப்பிட்டு எப்போ கிளம்புறது? 3 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்புனா தான் அந்த பம்பு செட்டில் போய் ஆட்டம் போட்டு வர முடியும். அதுக்கப்புறம் நான் தேர்மா எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு வந்துடலாம். வச்சுட்டுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு விருந்து சாப்பிட்டு சாயங்காலமாக கிளம்பிடுவோம். எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க வச்சுக்கேன், இதையே எடுக்கிற அதையே பறிக்கிற. உங்கள் அண்ணன் விற்கிறதுக்கு தானே வச்சிருக்காங்க, வியாபாரம் பண்ண தானே வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுக்காது இதெல்லாம் எடுக்காதுன்னு தலைவலி பண்ணுவாங்க. என் வீட்டுக்காரன் அதுக்கு மேலே பேசுவான். புரியுதா? நம்ம இப்பயே போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாதான் உண்டு. ஆமாம், நீ சொல்கிறத செய்யுதான். இதுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும். வயசில் தான் பெருசு தவிர கொஞ்சம் கூட இதுக்கு மூலையே வேலை செய்யாது. உட்காந்து மணி சாப்பிடு. பசங்களை குரல் கூட வந்து சாப்பிட சொல்லு. ஏமா ஒரு பிளானோட தான் ஏமா வந்துருக்காங்க போல 2 பேரா. பசங்களா வாங்க சாப்பிடுங்க வாங்க. இல்லையா அண்ணன் தொட்டில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் கூட நிறைய காய்ச்சிருக்கு. அண்ணா அதெல்லாம் உங்களை பறிச்சிக்க சொன்னாங்க. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். அண்ணன் எங்களை விட்டுட்டு போச்சு, எங்கே ஆளே காணா? என்னுடைய முகூர்த்த நாள் இல்லையா, நிறைய வாழை மரம் கேட்டிருப்பாங்க, வாழைக்கோலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அறுத்து எடுத்துமே கொடுக்க தேவையில்லையா? வேலையாக இருந்தான். சரி நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே, சரி உங்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். பார் எங்கள் அண்ணன் ஒரு வாய் சாப்பிடாம கூட வேலை செஞ்சு உழைக்குது. குடும்பம்னு வந்துட்டா கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், வேறு என்ன பண்ணுறது? சாப்பிட்டு போய் வேலை செய்ய வேண்டியது என்ன? யார் வேணான்னது? வருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். இந்த மாதிரி வயிற்று கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சு என்ன தான் பண்ணுறானோ தெரியல. என்னம்மா கூப்பிட்டீங்க? வாங்க சாப்பிடுங்க வாங்க. சாப்பிட்டு வந்து வாழை தோட்டத்துக்கு அந்த வயலுக்கெல்லாம் போயிட்டு பம்பு செட்டில் விளையாட்டு வரலாம். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. பம்பு செட்டில் போய் குளிக்க போகிறோமா? ஆமாம் அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துக்கு வந்திருக்கோம். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க போகலாம். அக்கா சொல்லியிருந்தாங்க நாளைக்கு போகலாம் சொல்லிட்டு, நீங்கள் என்ன இப்பயே போகலாம் சொல்கிறீங்க? என்ன நைட்டுக்கு உங்கள் அப்பா வந்து பெரியப்பாலாம் வந்துருவாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், அங்கெல்லாம் சுத்தத்தை கூட மாட்டாங்க. நம்மளை வெயிலாக இருக்குது பூச்சி இருக்க பொட்டு இருக்கோம் போவாதீங்கன்னுவாங்க. அதனால இன்றைக்கே போனால் தான் பம்பு செட்டெல்லாம் விளையாட முடியும். புரியுதா? சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. அப்பா வந்து ஆகிட்டே போக மாட்டாரு. அப்படியே உட்காருங்கப்பா, சாப்பாடு போடுறேன். ஏக்கா அதுக்கு வந்து என் பக்கத்தில் உட்கார வை. அதுங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உட்காந்து வச்சு ஊட்டி விடுவேன். சரி அம்மா பக்கத்தில் போய் உட்காருங்க. அக்கா 2 பேரும் கூப்பிட வேண்டியதானே? அப்படியே மூணி கூப்பிடு, அருண் கூப்பிடு. அவங்களாம் அப்புறமா சாப்பிட்றாங்க தெரியுமா? இம்மா ஆட்டம் போட சொன்னா நல்லா ஆட்டம் போடுதுங்க, சாப்பிட்றதுக்கு வர மாட்டேங்குதுங்கம்மா. இதுங்க வேண்டி நம்ம கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அவங்க வரலாம் விடுக்கா, அவங்க இங்கே வீட்டிலே விட்டுட்டு நம்ம மட்டும் போய் பம்பு செட்டை போய் விளையாடலாம். ஆமாம் அதான் பண்ணணும். சதீஷிங்க வா. சாப்பிடுங்க. ஏமா எனக்கு வந்து ரசம் வேணும். ரசம்லாம் 2ஆவது சாப்பிடுக்கு தான். இப்போ வந்து பருப்பு இருக்கு பாரு, சாப்பிட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிக்குங்க. தெரியுமா எனக்கு மீன் குழம்பு ஊற்றுங்க தெரியுமா? முதல்ல இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊற்றிக்குங்க. மரமான சாப்பிடுங்க, சிந்தாமல் சாப்பிடுங்க. ஏக்கா அந்த பசங்க 3 பசங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கா. அப்படியே அருணையை கூப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, பம்பு செட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நானும் கூப்பிட்டு இருக்கேன், ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. தெரியுமா அவங்களாம் வந்து விளையாடி நிற்காங்க உள்ள. ஆமாம் சின்ன குழந்தைங்க காலேஜ் படிக்குதுங்க, இப்போ விளையாடி நிற்குங்களா? அவங்க விளையாட்டு வருவாங்க. குமதி நீ முதல் சாப்பிடு. சாப்பிட்றமா பசங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு வச்சுக்கேன், லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். அம்மா நீ சாப்பிட்டா சாப்பிடலாம் போ. நாங்கள் சாப்பிட்டு நேராக இப்போ போக போகிறோம் பம்பு செட்டுக்கு. என்ன சதீஷே பெருமை விட்டுட்டு போயிடலாமா? ஐயோ வேணாமா பெருமை விட்டுன்னு போகலாம். உங்க கூட யாருன்னு வருவாங்க? திமிர பத்தியா இதெல்லாம் புள்ளன்னு பெற்று வளர்த்து வச்சுருக்கேன். அவன் சும்மா கிண்டலுக்கு சொல்கிறாடி.
கிண்டலுக்கு சொல்லக்கா நிஜமாலுமே தான் சொல்லுது அது. அதுக்கு என்னை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சதீஷே பெரியமா தான் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஆமா பெரியமா. அம்மா நான் திட்டினே இருப்பாங்க, நீங்க திட்டவே மாட்டீங்க. என் பசங்களை கேட்டால் உன்னை விட எனக்கு சித்தி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. உன் பசங்க என்னன்னா என்ன தான் பிடிக்குன்னு சொல்லுதுங்க. எல்லா பசங்களுக்கும் அப்படி தான், அவங்க அம்மாவோட அவங்களோட சித்தி பெரியமா தான் பிடிக்குது. எல்லா பசங்களும் அப்படி தான். சின்ன வயசுல நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க. என் தங்கச்சி தான் உங்க 2 பேருக்குமே பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஐயோ அம்மா வேற எங்கே இருக்குதா? நம்மளும் அப்படி தானே பண்ணுவோம். ஆமாம்மா, சித்தியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, அதான் அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. சரி 2 பேர் மனமான்னு போயிட்டு உன் அக்கா கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நீங்களும் சீக்கிரமா சாப்பிடுங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க? வசம் ராதிகா என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுமா. வானே நீ வந்துட்டியா? உட்காந்து சாப்பிடு, மணி நான் ஆகுது. நீ சாப்பிடுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். எங்களை விட்டு எங்க திரும்ப போயிட்டு அந்த வாழை வலை வெட்டுற எடுத்து போயிட்டியா? ஆமாம்மா, 2 ஆர்டர் இருந்தது, 4 வாழை மரம் கேட்டாங்க, அதை 2 எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஆமாம், முகூர்த்த நாள் வந்துச்சுனாலே இந்த மாதிரி வேலை நிறைய கிடைக்கல உனக்கு. வாழை மரம், இந்த வாழைக்குள்ள இதெல்லாம் நிறைய ஆர்டர் வரும்ல. ஆமாம்மா, இப்போது ஒரு வீடு கிடக்க பிரவேசம், இப்போ கல்யாணம் அப்படின்னா எல்லா வீட்லையுமே வாழை மரம் கட்டுவாங்களே, அது நம்ம ஊரோட வழக்கம் இல்லையா, அதனால நிறைய ஆர்டர் வரும். இந்த வாழை மரத்தில் எடுத்து போய் இறக்கிறதுக்காகவே தான் முதல்ல நான் இந்த குட்டி இடையே வாங்கினேன். இல்லைன்னு வச்சுக்க வேறு வண்டி பிடிக்கணும், அதுக்கு வாடகை தரணும், அது நம்ம கூப்பிட்டு சமைச்சா கரெக்டாக வர மாட்டாங்க. நம்மளுக்கு சொந்தமாக வண்டி இருந்துன்னு வச்சுக்கா நம்ம வெட்டி போட்டு எடுத்துன்னு போய் இறக்கிட்டு வந்தனே இருக்கலாம். அதுக்கு தான் வாங்கினேன் என் வண்டியை. ஆமாம், உனக்கு ஈஸியாக இருக்குல்ல. அண்ணே உட்காந்து சாப்பிட்ணேன், கை கழுவியா? இல்லைம்மா, என்ன கை கால் முடிஞ்சலாம் கழுவின்னு வரேன். நீ சாப்பிட்றதுனே, நீ நின்று இருக்கா? சாப்பிட்றேன். ராதிகா வந்து சாப்பிட்டு இந்த வாழைத்தோட்டத்தில் பார்த்துட்டு பம்பு செட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த மேடம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்காங்க. இந்த பசங்களை கூப்பிட்டு இருக்க வரவே மாட்டேங்குதுங்க. அதுக்கு வந்துச்சிங்கன்னா அதுங்களுக்கு போட்டு சாப்பிடலான்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குதுங்க. சாப்பிடாம இந்த பசங்க என்ன பண்ணுது? விளையாடி இருக்குங்கண்ணா. எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதான் வெளியாடி சிரிச்சு பேசின்னு இருப்பாங்க. ஏம்மா நீ சாப்பிட்றேன், நீயும் உட்காந்துருக்க. சாப்பிட்றியா நீ வருவேன், உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்துக்கேன். சரிம்மா, அது கை கால் முடிஞ்சலாம் கழுவின்னு வரேன், நான் சாப்பிட்லண்ணே. நம்ம கேட்டதுக்கு அப்புறம் சாப்பிட சொல்லிச்சு. புள்ள குழக்கா சாப்பிடலாம் பார்த்துருக்காது. அது கேடியாச்சு, அதுக்கு நம்மளாம் பிடிக்குமா என்ன? புள்ளையா தான் பிடிக்கும் அதுக்கு. மாமா சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க, எங்களை எட்டுன்னு போயிட்டு பம்பு செட்டில் விடுங்க. சதீஷே நம்ம நடந்து போடாதா? அந்த அங்கே வந்து குளம்லாம் இருக்குது, அப்புறம் வயல்லாம் வரும், அந்த வாழை தொட்டெல்லாம் வரும், அதெல்லாம் பார்க்க முடியும். மாமா கூட வண்டியில் போடணும்னு வச்சுக்கா, நேரம் பம்பு செட்டில் விட்டுருவாரு. பரவாயில்லையா உனக்கு? தெரியுமா, ரொம்ப தூரம் போகணுமா? ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான், நம்ம நடந்தே போயிடலாம். இருக்கணுமா, நான் எடுத்து விட்டுட்டு வரேன். வேணாண்ணே உனக்கு வேலை இருக்குண்ணே. சாப்பிட்டு போயிட்டு வாழைக்குள்ளெல்லாம் அறுத்து கொடுக்கணும் போல இருக்குது. வாழை மண்ணை வெட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் போல இருக்கு. போய் நீ வேலை பண்ணேன், நாங்கள் போய் நடந்து போய்க்கிறோம். ஐயோ எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியல. எங்கள் அண்ணன் திரும்பி விட்றேன்னு சொல்கிறது, இது எங்கன்னா சும்மா இருக்குதா பற்றியா? இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மள. அங்கே வாழைக்குள்ளெல்லாம் வெட்ட நம்ம அங்கேருந்து எப்படி தூக்கின்னு வருவோம்? அங்கே தேங்காய் இளநீர்லாம் கிடச்சிருந்தா அதெல்லாம் எடுத்துன்னு அண்ணன் வண்டி இருந்தால் அழகாக போட்டுட்டு வந்துடல. நம்மளே எப்படி தூக்கின்னு வரதாங்க இந்த ஏக்கா? என்னடியா அலற அப்படியே? அண்ணன் வந்து வச்சுக்கா, நமக்கு தேவையான வாழைக்காயெல்லாம் அறுத்துக்கலாம். இப்போ இதை வாழை தண்ணி இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இளநீர்லாம் இருக்கணும், அப்புறம் வெண்டைக்காய் இருக்கணும், கத்திரிக்காய் இருக்கணும், இதெல்லாம் நம்ம எப்படி அங்கே தூக்கின்னு வருது? அண்ணன் வந்துச்சுன்னா வண்டியிலே போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். ஓ நீ அப்படி சொல்கிறியா? நம்ம வர எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர வரைக்கும் அண்ணன் வெயிட் பண்ணணுமா? அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கும்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ன வேணுமா எல்லாத்தையும் பறிச்சு வச்சுங்க. எனக்கு கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் வண்டி எடுத்துங்க. அப்படின்னா சரி தானே. நாங்கள் நடந்தே போகும்போது நீ எங்களை திரும்ப கூட்டின்னு வரும்போது மட்டும் நீ வந்து கூட்டின்னு போயிடு. ஏன்னா அந்த வெயிட்டெல்லாம் தூக்கி வச்சு நடக்க முடியாது. இந்த பசங்க வேறு தூக்கி நமக்கலாம் பண்ணுங்க. இந்த பசங்களை தூக்கி பண்ணால் அந்த மூட்டையெல்லாம் தூக்கின்னு வருவேண்ணா. அதனால தான் சொல்கிறேன் வண்டி எடுத்துன்னு சொல்லி. இல்லைன்னு வச்சுக்க நான் நடந்தே வந்துடுவேன். இந்த பசங்க தான் ஒரே மக்கள் பண்ணுங்க தூக்கின்னு. நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் நம்மள அம்மா எப்போ தூக்கியிருக்காங்க சொல்லு. இப்படியே தான் எல்லாருக்கிட்டே சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க. விட அதெல்லாம் கண்டுக்காத. அண்ணே சீக்கிரம் சாப்பிடுங்க, மீன் சூப்பராக இருக்கு. அத்தை சூப்பராக சமையல் செஞ்சுருக்காங்க. நம்ம பெரியம்மாவோட நம்ம அம்மாவோட வேற லெவலில் இருக்கு. அப்படியே சொல்கிறேன், இது சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக தான் இருக்கு.